Praise the Lord. கலாத்தியர் 2 சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் கலாத்திய சபைக்கு இருந்தபோது இப்படி சொல்கிறாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அவன் தன் சுய இஷ்டத்தின்படி வாழாமல் கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அல்லது இயேசு எதை விரும்புகிறாரோ அதன்படி வாழ்வதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனுபவம். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வாழ்க்கை நீங்க அல்ல, உங்களுக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். அப்ப நமக்குள்ள கிறிஸ்து வாழ்றார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறாரோ, இயேசு கிறிஸ்து எதை செய்ய விரும்புகிறாரோ அதன்படி வாழ்கிற அனுபவம். நிறைய பேர் உலகத்திலேயே வாழ்வாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வாங்க. உலகத்துக்கு போனா உலகத்து மாதிரி வாழ்வாங்க, சர்ச்சைக்கு வந்தா அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை. அப்படி பார்த்தா 2 விதமான வாழ்க்கை. நான் சொல்றேங்க, இயேசு உங்களுக்குள் இருப்பாருன்னு சொன்னா, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பாருன்னு சொன்னா, அவர் விரும்புவதை செய்வதுதான் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிர்பார்க்க, ஒருவேளை 2 வாழ்க்கை வாழ்ந்தீங்களா, அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்கிறபடினால அவர் சொல்வதை மாத்திரம் செய்யுங்க, அவர் விரும்புவதை மாத்திரம் செய்யுங்க. அப்பொழுது உங்களோட வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். இந்த 2 நாட்கள்ல கிறிஸ்துவோட வாழுங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட கூட பேசுனீங்க, உம்மோடு கூட வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் தாங்கப்பா. ஆண்டவரே, நீ எதை சொல்கிறோ, எதை விரும்புகிறோ அதற்கு வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.